அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன் KTV School யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தனுவாஸ் அட்மிஷனை பற்றின தகவலெல்லாம் நிறைய வீடியோ பார்த்துட்ருக்குறோம். அந்த விஷயத்தில் இந்த VCI அண்ட் தனுவாஸ் 2022-23 கவுன்சிலிங் ஸ்டேட்டஸு இன்றைக்கி டிசம்பர் 29, 2022 முக்கியமான நாள். அதில் 2 கவுன்சிலிங் ப்ராசஸ் பார்த்தோன்னா 2 அப்டேட்ஸ் இருக்குது. அது என்னென்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னு பண்ணி வைங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் பில் பட்டன் ஆன் பண்ணி வைங்க. இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ்லாம் நடக்கிறதுனால நிறைய அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்குது. அடுத்தடுத்த வீடியோவில் நிறைய வியூவர்ஸ் கேட்ட கமெண்ட்ஸுக்கு ப்ளஸ் டவுட்ஸு எல்லாமே இந்த வீடியோவில் கிளியர் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதில் VCI அண்டு தனுவாஸ் இன்றைக்கி ஸ்டேட்டஸ் 29/12 என்னன்னு பார்ப்போம். VCI கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி, அதாவது டிசம்பர் 29, 2022 சீட் அலாட்மெண்ட்டு ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ 28 வரைக்கும் டைம் கொடுத்துருந்தாங்க, வெட்னஸ்டே அப் டு 18 ஹவர்ஸுக்கு. இப்போ அதோட ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னு எல்லோரும் எதிர்பார்த்துட்டு நேரத்தில் இப்போ இன்றைக்கி 29 வரலாம், அந்த ப்ராசஸ் நடக்குது அப்படின்றது ஒரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன். இது வந்து VCI. இந்த லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் செக் பண்ணிக்கலாம். மாப்பப் ரவுண்டில் என்ன வேக்கன்சி இருக்குது, இதுக்கு முன்னாடி வந்து செகண்ட் ரவுண்டில் எவ்வளோ சீட் அலாட் ஆச்சு அப்படிங்கிற டீட்டெயிலெலாம் இதில் பார்க்கலாம். இது வந்து VCI ஸ்டேட்டஸு. தனுவாஸில் எப்படி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறது, 4th ரவுண்டுக்கு எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது, கட் ஆஃப் என்ன, அந்த என்ன மார்க்கு, கட் ஆஃபில் முக்கியமான என்ன மார்க்கு, ஷெட்யூல் எப்போ அப்படிங்கிற டீட்டெயிலெல்லாம் தான் ஒரு முக்கியமான விஷயம் அதில் பேசுகிறோம். இது இந்த கட் ஆஃப் மார்க் பொறுத்த வரைக்கும் பிடெக்கு கோர்ஸுக்கு மட்டும்தான் 4th ரவுண்டு ஷெட்யூல் பண்ணியிருக்கிறாங்க. அந்த பிடெக்கில் மார்க்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. 155 வரைக்கும்லாம் கூப்பிட்ருக்காங்க. அப்போ பாசிபிலிட்டி இருக்குமா, அது வரைக்கும் சீட்டு கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது அப்படின்னா கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஏன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் கிளியராக சொல்லியிருக்காங்க. பட் இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறது இந்த 4th ரவுண்டுக்கு இன்பர்சன் கவுன்சிலிங் கலந்துக்கிறதுக்கு இந்த மார்க்கு எலிஜிபிலிட்டின்னு சொல்லியிருக்காங்க. கேட்டகரி வைஸு பிடெக் அகாடமிக்கு அண்ட் 75% அகாடமிக்கு, சில்ட்ரன் ஆஃப் ஃபிஷரிஸ் இதுக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியம். இந்த 29 இன்றைக்கி சாயந்தரம் 5 வரைக்கும் தான் உங்களுக்கு டைம் இருக்குது ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு. மறக்காமல் பண்ணிவிடுங்க. எனக்கு தெரிஞ்சு இதை ஒப்பீனியன் சொல்லும் பொழுது பிடெக் கோர்ஸ் நிறையா வேக்கன்சி இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அதனால தான் இந்த கட் ஆஃப் மார்க்கு குறைஞ்சிருக்கு. அதனால் இது வரைக்கும் இந்த வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறவங்க, பிடெக் தனுவாஸில் படிக்கணும்னு நினைக்கிறவங்க மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த கட் ஆஃப் மார்க் இருக்க வரைக்கும் எல்லாமே ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். காரணம் என்ன, ரெஜிஸ்ட்ரேஷன்றது ஒரு ஃபீஸ் கிடையாது. இதில் ஒரு பெனிஃபிட்டு தான் உங்களுக்கு. ஓகேங்களா, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கிடையாது. அது இல்லாமல் இது வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் கிடையாது, ஆஃப்லைன் கவுன்சிலிங். கால் லெட்டரை டவுன்லோட் பண்ணிவிட்டு அவசியம் நம்ம போய் நீங்கள் மெட்ராஸ் வெட்டர்னரி காலேஜுக்கு போயிட்டு அங்கே தான் அட்மிஷன் நடக்கும். அங்கேயும் எப்படி நடக்கும் அப்படின்னா, இதில் எவ்வளோ பேர் இப்போ ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, அந்த ரெஜிஸ்ட்ரேஷனை வச்சு தான், அந்த ப்ராசஸ் வச்சு தான் அவங்க முடிப்பாங்க. அலாட்மெண்ட் உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் கிடைக்கும். அந்த ஷெட்யூல் கொடுக்குற பொழுது ஒரு ஸ்பெசிஃபிக் இன்ஸ்ட்ரக்ஷன் எதுவும் கிடையாது இருக்குது. ஸோ டேட் வந்து கொடுத்துருக்காங்க 6ஆம் தேதி வர சொல்லிவிட்டு, அந்த 6ஆம் தேதி நீங்கள் அவசியம் போகணும். இது வந்து ஓவரால் ஷெட்யூல், என்னென்ன ப்ராசஸ் என்றைக்கு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. முக்கியமான டேட் என்னென்னா 6ஆம் தேதி. அப்போ இன்றைக்கி என்ன ப்ராசஸ்னால், அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் இன்றைக்கோட க்ளோஸ் ஆகுது. சாயந்தரம் 5 மணியோட. மறக்காமல் இந்த வேலையை கரெக்டாக முடிச்சு வைங்க. அப்போ தான் அந்த உங்கள் கவுன்சிலிங்க்கு எலிஜிபிலிட்டி வரும். அது இல்லாமல் நீங்கள் கால் லெட்டரை டவுன்லோட் பண்ண முடியும். தொடர்ந்து பாருங்கள். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த அப்டேட்டில் உங்களுக்கு வந்து சேரணும் அப்படின்னா அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை ஆன் பண்ணி வைங்க. தேங்க்யூ.